மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நாட்டுக்கோழி வளர்த்து பயனடைந்த மதுரை மாவட்டம் சோழவந்தான் முள்ளிப்பள்ளம் கிராம பண்ணையாளர் திரு கே சிவா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சணல். இன்றைய தகவல் நேரத்தில் கறவை மாடுகளுக்கான கலப்பு தீவன முறைகள். தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு கிராமப்புற மக்களால் தொன்று தொட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் தொழிலாகும். மேலும் நாட்டுக்கோழிகள் பண்ணையாளர்களுக்கு தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்யவும் வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் சோழவந்தான் முள்ளிப்பள்ளம் கிராம பண்ணையாளர் திரு கே சிவா அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் திரு சிவா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கு சார். அந்த கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஐயா பழனிசாமி ஐயா உங்களை பற்றி சொன்னாருங்க. சரி, நேரடியாக தெரிஞ்சு நேரடியாக வந்து உங்களை சந்தித்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுல ஆர்வம், நாட்டம் அல்லது அதனுடைய பயிற்சி முறைகள், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாட்டுக்கோழியை வளர்க்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்தது? நம்ம சின்ன வயசு வரும்போது வயக்காடு இந்த மாதிரி இருந்தவங்க சார். அப்போ இப்போ மாட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயா எல்லாத்தையும் மாடு வச்சுருப்பாங்க. அதுபோல் வீட்டில் எப்பயுமே கோழி வளர்ப்பாங்க. அப்போ ராயில் கோழி இதெல்லாம் வாங்கினது கிடையாது, வீட்டில் கோழி வளர்ப்பாங்க. நான் அதை நினச்சி அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி தான் ஆரம்பித்தது. அதுக்கு அந்த பண்ண முறையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இப்படி தான் வளர்க்கணும்லாம் தெரியாது எனக்கு. அப்படி நினச்சா பிளான் பண்ணி ஆரம்பித்தது. ஆரம்பித்த பின்னாடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் நஷ்டங்கள்லாம் வந்துச்சு. நஷ்டங்கள்லாம் வர நஷ்டம்னா நமக்கு வளர்ப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டு வளர்க்கும்போது நான் நினச்சேன் குஞ்சு எடுத்து ஒரு 10 நாள் உள்ளே வச்சு வளர்த்துட்டு அடுத்து வெளியில் விட்டு வளர்த்துலாம் அப்படின்னு. அது தன்னால் மேய்ஞ்சிட்டு வரணும், இயற்கையோட மேய்ஞ்சிட்டு வரணும். சரிங்க. அது என்ன ஆச்சுன்னா அது வந்து உற்பத்தி ஜாஸ்தி பண்ண முடியல. ஐயா, உற்பத்தி ஜாஸ்தி பண்ண முடியல. அது போக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து மழை காலத்தில் குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா வியாதி வந்துடுது. சரிங்க. அது வந்து சரி பண்ணுறது ரொம்ப ஏன்னா அது வந்து வெளியில் இப்போ பிடிச்சதுனால ஒவ்வொரு கோழியாக பிடிச்சிருக்க முடியாது. நம்ம சரி பண்ண முடியாது. சரிங்க. பண்ணும்போது நம்ம ஊரில் கூண்டு முறை, ஆள்குள்ள முறைன்னு சொல்லுவாங்க.
இந்த முறையை வந்து நம்ம கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையத்திலேருந்து சொல்லி எப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கடுத்து செஞ்சதை நீங்க அங்க பயிற்சி பயிற்சி எடுத்து எடுத்தேன். எப்போ அதாவது கோழி பண்ண ஆரம்பிச்சு சரியாக வரல, அதுக்கடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஒன்று போய் கேட்டேன் நான். அப்போ தான் இந்த மாதிரி சொன்னாங்க. எங்க கேட்டீங்க? திருப்பமண்டலத்தில் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில். நீங்க எவ்வளவு நாளா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷம் பண்ணிட்டேன். 3 வருஷமா பண்றீங்க. முதல்ல வந்து பால் மாடு இதெல்லாம் வச்சுருந்தோம். பால் மாடு வச்சு அது இட பற்றாக்குறை, தீவன பற்றாக்குறை வந்து பால் மாடை குறைச்சிட்டு இதில் வந்து ஃபுல்லாக இறங்கணும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. உற்பத்தி ஜாஸ்தியாகி அழிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. ஐயா உற்பத்தி ஜாஸ்தியாகி எது கோழிகள்? கோழி இல்லை, பண்ணை கோழின்னு வாங்காம விட்டுட்டாங்க. சரி, பண்ணை கோழின்னு வாங்க மாட்டேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், சொந்தமாக கடை போட்டு வெட்டி கறியாக கொடுத்தோம். இப்போ இந்த கோழி வளர்க்குறதுனால லாபகரமான தொழில்ன்றீங்களா? இது லாபகரம்ன்றது நான் எல்லாம் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா லாபகரமாக நம்ம கொண்டு போகணும் சார். லாபகரமாக கொண்டு போக என்னென்ன வழி இருக்கோ, அதாவது இப்போ நம்ம ஒரு கோழி ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுறோம்னா அந்த உற்பத்தி ரேட்டை வியாபாரி வந்து கேட்குறது வந்து உற்பத்தி ரேட்டை விட கம்மியாக கேட்பேன். ஏன் கேட்குறாங்க அந்த மாதிரி? ஏன்னா அவங்களுக்கு லாபம் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தொழிலையுமே பார்த்தீங்கன்னா வியாபாரி தான் வந்து சம்பாதிப்பாங்க. சரிங்க. உற்பத்தியாளர் விவசாயத்தை தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக லாபம் தான், வியாபாரி மட்டும்தான் வந்து நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. ஸோ நம்ம உற்பத்தியாளர் வந்து வியாபாரியும் வரணும், வியாபாரம் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணால் தான் உற்பத்தி பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து லாபம் பார்க்க முடியல. நான் உற்பத்தி மட்டும் பண்ணுறேன், உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்களே அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நல்லா யுத்தியை கையாண்டுருக்கிறீங்க. ஆக மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் கோழியெல்லாம் உரித்து இடம் போட்டு விற்றுருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கோழிகளையும் கோழி இன பெருக்கம் செஞ்சு இதையும் நீங்களே நேரடியாக விற்பனைக்கு பண்ணிடுறீங்க. வெளில இப்போ ஒரு 50 குஞ்சு 100 குஞ்சு வளர்க்குறதுக்கு வெளில தோப்பில் வளர்க்குறதுக்கு கேட்குறவங்க நாங்கள் வளர்த்தும் தருவாங்க. இவங்க எடுத்து வளர்த்து அடை காக்கிறது இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க. இது தீனி செலவு என்னெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இந்த கூண்டில் இந்த ஆச்சரில் வந்துட்டு ஒரு 200 குஞ்சு இருக்குங்களா? ஒரு ரவுண்டுக்கு வந்து 300 குஞ்சு இருக்குது சார். 300 குஞ்சு இருக்கு. மொத்தம் 4 ரவுண்டு இருக்குது. 300 குஞ்சுக்கு தீனி எத்தனை முறை போடுவீங்க? தீனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு நேரம் போடுவோம் சார். ஒரு நேரம் போட்டாலே போதுமா? ஒரு நேரம் போடுவோம், காலையில் ஒரு நேரம் போடுவோம். அது இது சின்ன குஞ்சு இல்லை, வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரித்து போடணும். தீவனம் வந்து ஒரே டயத்தில் வைக்க முடியாது சார். இப்போ குஞ்சாக இருக்கும்போது ஒரு மாதிரி தீவனம் வைக்கணும். பிறந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஒரு மாதிரி தீவனம் நம்ம பராமரிக்கணும். 10 நாள் கழிச்சு உங்கள் பயிற்சியிலே சொல்லி கொடுத்துருவாங்க. குஞ்சு வாங்குறது எப்படி? குஞ்சு வந்து உள்ளே பிறந்தவனை குஞ்சு கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வரைக்கும் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விடுவோம். அப்போ வந்து முதல்ல வந்து கீழே தூவி விட்டு பிறக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து சும்மா கொஞ்சம் சின்ன டப்பாவில் வச்சு பண்ணணும். அது பெரிய டப்பாவில் வைக்கணும். அந்த மாதிரி தீவனம் மாற்றி. முட்டையாக வாங்கி நீங்கள் குஞ்சு பொறிச்சிக்கிறீங்களா இல்லை குஞ்சியாக நேரடியாக? குஞ்சாக கொடுத்துருவோம் சார். குஞ்சாக வாங்கிடுவோம். குஞ்சியாக நேரடியாக வாங்கிறீங்க. அது இப்போ குஞ்சு ப்ரொடக்ஷன் முட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறது இப்போ பிளான்ட் போயிட்டுருக்கு. சரிங்க. இப்போது உங்களுக்கு இந்த முட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால லாபகரமாக இருக்குமா இல்லை குஞ்சுகளை அப்படியே விற்பனை பண்ணுறதுனால லாபகரமாக இருக்குமா? அதாவது இப்போ நீங்கள் முட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி குஞ்சு எடுக்கணும் அப்படின்னா வேலைப்பளு கூடும் சார். வேலைப்பளு கூடும். அதே மாதிரிக்கு முதலீடும் ஜாஸ்தியாக தேவைப்படும். நம்மளோட இங்கே அழிக்கிற தருணம் பொறுத்து தான் நம்ம குஞ்சு உற்பத்தி பண்ண முடியும். இதுக்கான நீங்கள் வந்துட்டு காப்பீடு திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இதில் காப்பீடு திட்டம்னு இதுவும் போல சார். இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்றும் இல்லை. தீ விபத்து ஸ்கீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தீ விபத்து ஸ்கீம், ஃபயர் ஆக்சிடென்ட் ஸ்கீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டு நான் இது வரைக்கும் காப்பீடு போட்டதில்லை. தொழில் முனைவோருக்கான வங்கிகளுடைய உதவிகள் ஏதாவது உங்கள் பயிற்சி காலத்துலேயோ இல்லாத நம்ம கால்நடை பராமரிப்பு மருத்துவ பல்கலைக்கழகம் கொடுக்குற மாதிரி ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க? பண்ணி வாங்கினேன் சார். நான் நபார்டும் கால்நடைத்துறையும் சேர்ந்து 50% மானியத்தில் வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1.20. அது வந்து 25% வந்து நபார்டும், 20% வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ. ஆக உங்களுக்கு 60,000 ரூபா இலவசமாக கொடுத்துருக்காங்க. 1,20,20,000 ரூபா கடனாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 60,000 ரூபா வந்து தள்ளுபடி, மீதி 60,000 பண்ண மாட்டாங்க. சரிங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போது இன்னும் மேலே நீங்கள் வளர்ச்சி அடையணும், முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்ன வச்சுருந்தீங்கன்னா, இன்னும் அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா வங்கிகளுடைய உதவி பண்ணுவாங்க. நம்ம வங்கி மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஓஹோ, கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வச்சுருப்பீங்களா? எவ்வளோ முதலீடு, எவ்வளோ லாபம் வந்தது? ஆரம்பிக்கும் போது எதுவுமே தெரியல சார். ஃபுல்லாக பிளாங்க், என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் ஆரம்பிச்சது. ஏன்னா உங்களுக்கு பயிற்சி அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரெடி பண்ணணும், இது எப்படி தொழில் விற்கணும். அங்கே பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் வர்றாங்கன்னா அதில் வந்து 2 பேர்
க்ளீன் பண்ணி கொண்டு வர முடியும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சிக்கல் வரும்போது அவங்க மனசு விட்டுருவாங்க. நம்ம அப்போ நம்மள மாதிரி ஆள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எடுத்து அவங்க பார்த்து நம்ம அது வரும்போது எல்லாம் யாரும் இங்கே வந்தாலும் சொல்லுவேன் நான். சரி, ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு எல்லாத்துக்கும். நீ வந்துட்டு சமாளித்து வரணும், புறந்தள்ளி விட்டு முன்னேறினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரொம்ப நன்றிங்க ஐயா, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற திரு கே சிவா அவர்களை 08248344132 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நிலவும் தட்பவெட்ப நிலையால் சோளத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த மித்தேல் டெமட்டான் 25 EC 500 மில்லி மருந்தினை 1 ஹெக்டேருக்கு தெளிக்கலாம். நிலவும் தட்பவெட்ப நிலைகளால் மல்லிகையில் மொட்டு துளைப்பான் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த தயோக்ளோபிட் 240 SC 1 மில்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அன்னாச்சியில் பயிரிடப்பட்ட பகுதியை சுற்றி பாலித்தீன் பைகள் மூலம் மண்ணை மூடுவதினால் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சணல். நாற்பயிரான சணலின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகம். கேப்சுலாரிஸ் JRC 212 மற்றும் 321 ரகங்களும், ஒலிட்டேரியஸ் JRO 524 மற்றும் 878 ரகங்களும் பிப்ரவரி மாதத்தில் விதைக்க ஏற்ற ரகங்களாகும். பயிரிட ஏற்ற இடைவெளி 30 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். விதைத்த 20 மற்றும் 35வது நாட்களில் கைகளை எடுத்தல் வேண்டும். அறுவடை விதைத்த 100 மற்றும் 110வது நாட்களில் அறுவடை செய்யலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 2 முதல் 2.5 டன் உலர்ந்த நார் கிடைக்கும். www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கறவை மாடுகளுக்கான கலப்பு தீவன முறைகள். நம் நாட்டில் தீவன பற்றாக்குறை ஒரு தொடர் பிரச்சனையாக உள்ளது. தரமான தீவனங்கள் போதிய அளவு கிடைக்காததால் பால் உற்பத்தி குறைவாக உள்ளது. உலர் தீவனம், பசுந் தீவனம், அடர் தீவனம் ஆகியவை சரியான விகிதத்தில் கால்நடைகளுக்கு அளித்தல் வேண்டும். மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, அரிசி குருணை, கேழ்வரகு மாவு ஆகியவையும், புரதச்சத்து பொருட்களான கடலை, எள்ளு, தேங்காய், சோயா மற்றும் பருத்தி கொட்டை பின்னாக்குகள் ஆகியவையும் அடங்கும். கறவை மாடுகளுக்கு கலப்பு தீவனத்தின் அளவு அவற்றின் உடல் எடை, பாலின் அளவை பொறுத்து மாறுபடும். பசுமாடுகளுக்கு 2.5 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ கலப்பு தீவனமும், எருமைகளுக்கு 2 லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ கலப்பு தீவனமும் அளித்தல் வேண்டும். தொடரும் தகவல் நேரத்தில் கோயமுத்தூர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 18/5/2017 வியாழக்கிழமை மற்றும் 19/5/2017 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் பேக்கரி பொருட்கள் தயாரிப்பு மற்றும் காளான் வளர்ப்பு ஆகிய பயிற்சிகள் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 6040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04426263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி தொடர்வது வேளாண் சந்தை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும்,
தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 200 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாபரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.2% காற்றின் வேகம் மணிக்கு 4.8 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.2% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 468.5 கலோரி per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.1 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடைகளின் உற்பத்தி பெருக்கத்திலும் பராமரிப்பிலும் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது. மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தீவன முறைகளை பற்றியும் வேளாண்மையாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் M. திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் விவசாயம் பொய்த்து போகின்ற, விவசாயம் சரியான பலனளிக்கவில்லை என்கின்ற நிலையில் இருந்தாலும் கூட கால்நடை வளர்ப்பு என்பது, கால்நடை பராமரிப்பு என்பது நாட்டு இன கோழிகளை, ஆடுகளை, மாடுகளை, பன்றிகளை இப்படி தொடர்புடைய அந்த தொழில்களை செய்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு மிகவும் பக்கபலனாக, பயனுள்ளதாக, பொருளாதாரத்தில் தற்சார்பு நிலையை அடையக்கூடிய வகையில் இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய சூழ்நிலை பருவநிலைகள் மாறி மாறி வருகின்ற பொழுது அதற்கு விவசாயிகளுக்கு பக்கத்துணையாக, பக்கபலமாக இருப்பது கால்நடை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமானது எந்த அளவிற்கு தன்னுடைய பொறுப்பினை, கடமையினை
மிக விரிவாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக சிறப்பாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதி விவசாயிகளுக்கு, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தொழில் ஊக்குவிக்கின்ற வகையிலே அந்த கால்நடைகளை வளர்க்கின்ற அந்த பயிற்சியினை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு மருத்துவத்தையும் அறிவியல் பூர்வமாக எப்படி அதனை வளர்க்க வேண்டும் என்பதனை எல்லாம் கற்றுத்தருகின்றது. படித்து பயிற்சி பெறுகின்ற அந்த மருத்துவர்கள் தன்னுடைய களப்பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கால்நடைகள் அபிவிருத்தி என்பது மிக பறந்து விரிந்த அளவிலே இருக்கும். தொடர்ந்து அதனுடைய முதல்வராக இருக்கின்ற ஐயா அவர்களை சந்திப்போம். வாருங்கள் நேயர். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களுடைய சிறப்பான பணிகளை பாராட்டி பொதிகை தொலைக்காட்சி மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, மிக்க நன்றி. அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். திருநெல்வேலி மாவட்ட ரோட்டரி கிளப்பு இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற உங்களை பாராட்டி விருதுகளை வழங்கியதாக கேள்விப்பட்டோம். அதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. அந்த வகையிலே உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கின்றதுங்க? அதாவது இப்போது 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கல்லூரியினுடைய முதல்வராக நான் பொறுப்பேற்றேன். அப்பொழுது இந்த கல்லூரி வளாகத்திலே நான் வந்து பார்த்த பொழுது அனைத்து கட்டிடங்களும் வெகுவாக கட்டப்பட்டிருந்தன. வகுப்பறைகள், ஆய்வகங்கள், மற்ற துறைகள், அதே மாதிரி மாணவ விடுதிகள் எல்லாமே. ஆனால் அதிலே ஒரே ஒரு சிறு குறை மட்டும் என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது. ஏனெனில் இந்த 139.21 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கல்லூரி வளாகத்திலே நிறைய கருவேல் மரங்கள் இருந்தன. இந்த கருவேல் மரங்கள், அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது எத்தகைய சுற்றுச்சூழல் கேட்டை விளைவிக்கும் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வகையில் பார்த்த பொழுது ஏன் இந்த கருவேல் மரங்களை நாம் அப்புறப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் என்னில் ஓடியது. அதன் முகத்தான் நான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரின் ஒத்துழைப்பின் பேரில், ஆணையின் பேரில் இந்த கருவேல் மரங்களை அழிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டபொழுது அவரும் முழு மனதோடு அதற்கான இசைவனை அளித்ததோடு அதற்கான நிதி உதவியும் எங்களுக்கு வழங்கினார். அதன் முகத்தான் நாங்கள் என்ன செய்தோம், முதன்முறையாக இந்த வளாகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கருவேல் மரங்களையும் முதலாக அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய பணியாக இருந்தது. நிறைய கருவேல் மரங்கள் இருந்த பொழுது நிறைய மற்ற உயிரினங்கள், அதாவது பாம்பு, மற்ற பூச்சிகள், இவைகளெல்லாம் அங்கே தங்கியிருந்தன. நாங்கள் ஒவ்வொன்றாக அதை களையும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்பட்டன. என நிறைய பாம்புகள் அந்த புற்றுக்குள்ளே இருந்து வெளியே வந்தன. இங்கே வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் பயில்கின்றனர். 200க்கும் அதிகமான ஊழியர்கள், பேராசிரியர்கள் பணிபுரிகின்றனர். அவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதும் எங்களுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அந்த வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை அகற்றினோம். அங்கே ஒரு செப்பனிட்டு ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா இடங்களிலும் இந்த கருவேல் மரங்கள் அகற்றப்பட்டு திடலாக காணப்பட்ட இடங்களில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற அடுத்த முறைக்கு சென்றோம். அப்பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அணுகினோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைரக்டரையும் அணுகினோம். அவர்கள் மனமு வந்து அவர் கனிவு கொண்டு எங்களுக்கு அந்த உதவியை செய்தார்கள். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5370 மரக்கன்றுகள் தற்பொழுது நடப்பட்டிருக்கின்றன. இந்த கல்லூரிக்கு உள்ள ஒரு மகத்துவம் என்னவெனில், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் திருநெல்வேலி சங்கரன் கோயில் நெடுஞ்சாலையில் அங்கிருந்து பார்க்கும்பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் எங்களுடைய கல்லூரி வளாகம் பளிச்சென தெரியும். அப்படி போய் வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ரோட்டரி கிளப் நண்பர்கள் ஒரு சிலர் பார்த்துவிட்டு, இவ்வளவு அழகாக இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது, கருவேல் மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, புது வகையான மரக்கன்றுகள் இங்கே நடப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்து இந்த கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலுடன் எங்களை அணுகினார்கள். நாங்களும் எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த விழாவிற்கு சென்று அந்த விருதினை பெற்றுக்கொண்டோம். மிக மிக பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. உங்களுடைய முதல் பணியே ரொம்ப சிறப்பான பணி, பாராட்ட வேண்டிய பணி என்கின்ற வகையிலே இந்த திருநெல்வேலி மாவட்டம் பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்,
ஒரு காலத்தில் கல்வி வளர்ச்சி இல்லாத மாவட்டம் என்றெல்லாம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இது மதுரைக்கு அந்த பக்கத்தில் வறட்சியான பகுதி என்கின்ற பொழுது இதிலே கால்நடை அபிவிருத்தி, கால்நடை வளர்ப்பு, கால்நடை பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. விவசாயத்தினுடைய நிலங்கள் பொய்த்து போகின்ற வகையில், அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பணி வந்துட்டு இந்த பகுதிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உயிர் நாடியான பணியாக இருக்கின்றது. உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புவது, உங்ககிட்ட படிக்கின்ற மாணவர்கள் அல்லது பேராசிரியர் பெருமக்கள் அல்லது உங்களுடைய மருத்துவ வளாகம், இந்த கால்நடை பல்கலைக்கழக வளாகம் எந்த அளவிற்கு இந்த மாவட்டத்திற்கு பயன்படுகின்றது? அதாவது எங்களுடைய கல்லூரியின் முதல் நோக்கமே இங்கே கால்நடை மருத்துவர்களை உருவாக்குவது. கால்நடை மருத்துவர்களை உருவாக்குவது என்பது ஒரு முதல் கட்ட பணி எங்களுக்கு. பட் அந்த கால்நடை மருத்துவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கால்நடை சம்பந்தப்பட்ட பற்பல ஆராய்ச்சிகளை செய்வதும் எங்களோடது அடுத்த பணி. மூன்றாவதாக விரிவாக்க பணி. எந்த அளவிற்கு நாம் பண்ணையாளர்களை சென்றடைய முடியும், எந்த அளவிற்கு நாங்கள் பண்ணையாளர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர எங்களால் உழைக்க முடியும் என்ற வகையில் நாங்கள் சிந்தித்த பொழுது, நாங்கள் இங்கே கல்வி கற்றுக் கொடுப்பது மட்டும் எங்களோட வேலையல்ல, எங்களுக்கு சமுதாய பணி ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்தோம். அந்த வகையிலே பார்த்தால் நாங்கள் இப்போ எங்களுடைய பல்கலைக்கழகமே ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையமும் 2 கிராமங்களை தத்தெடுத்து அதனுடைய முழு முன்னேற்றத்திற்காக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது அதாவது முன்னால் எல்லாம் எங்களுக்கு 2 கல்லூரிகள் தான் இருந்தன. ஒன்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி. இது 1903 அவங்க வெள்ளக்காரங்கள் நம்ம நாட்டை ஆளும் பொழுதே வந்த கல்லூரி. இரண்டாவது 1985ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நாமக்கல்லில். அதற்கு பிறகு புதிய கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் 2012-13ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசு 2 கல்லூரிகளை, கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை முதலாக தமிழகத்தில் ஒரே டைமில் 2 கல்லூரிகள் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாட்டிலும் இங்கே திருநெல்வேலியிலும் 2 கல்லூரிகள் அமைக்கப்பட்டன. இதில் ஏன் இந்த திருநெல்வேலி தேர்வு செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்களை 0422233634 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சிங்க பகுதியில் பந்தல் முறையில் கோவக்காய் சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே நேதாஜி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.